ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா, நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி அமைதியா நிச்சயத்துக்கு ரெடியானது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா. இவ்வளவுதான் மகா நான் எதிர்பார்த்தது. உன் அக்கறையும் பாசமும் எனக்கு புரியுது. ஆனா அதை புரிஞ்சுக்காத அவங்க கிட்ட போராடி எதுக்கு நீ அவமானப்பட்டு நிக்கிறேன்னு தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அக்கறைக்கும் பாசத்துக்கும் மேல உண்மைன்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க அதை புரிஞ்சுக்காம உங்க அம்மா மாதிரியே பேசுறீங்களே, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? மகா, நீ வெளியில சிரிக்கிற, மனசார சிரிக்கலன்னு எனக்கு தெரியும். அதுக்கு காரணமும் எனக்கு தெரியும். அகிலாவை நினைச்சுதானே வருத்தப்படுற. ஏய், அவளை பத்தி கவலைப்படாத மகா. நீ மட்டும் இல்ல, நானும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவேன். கொடுத்த வாக்கா? என்ன சொல்றீங்க? மறந்துட்டியா? நான் என்ன சொன்னேன்? அகிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன்னு சொன்னேன்ல. அது வெறும் பேச்சுக்கு சொல்லல மகா, நிஜமாவே நல்ல இடமா பார்த்திருக்கேன். என்ன சொல்றீங்க? இன்னும் நம்பலையா? நான் ஒர்க் பண்ண பேங்க் மேனேஜர் சாரதி தெரியும்ல உனக்கு. அவரோட பையனை தான் அகிலாவுக்கு பேசியிருக்கேன். ஹே, அந்த பையன் ஒரு டாக்டர் பொண்ணு தான் வேணும்னு கேட்குறாங்க. நம்ம அகிலாவை பத்தி சொன்னேன், அவங்களுக்கும் ஓகே தான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லலையே. இதெல்லாம் நான் சொல்லி நீ கேட்குற நிலைமையிலேயே இல்லையே. அந்த மேகனா பின்னாடியில ஓடிக்கிட்டு இருந்த. இங்க பாரு, அந்த கேம்ப் முடிஞ்சு அகிலா வரட்டும், அவகிட்ட சொல்லலாம். இன்னைக்கு அவளுக்கு எக்ஸாம் இருக்குங்க, நான் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். ஹலோ அக்கா. அகிலா, என்ன பண்ற? உனக்கு எத்தனை மணிக்கு எக்ஸாம்? நல்லா படிச்சிருக்கல்ல? கதிர் தாங்க என் மனசு முழுக்க இருக்கான். என்னால படிக்கவே முடியல. ஆனா அதை உன்கிட்ட எப்படிக்கா சொல்றது?